எல்லாருக்கும் வணக்கங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு விஞ்ஞானம் இன்னும் அதிகமாக வந்தாலும் நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே பாதை ஜோதிடத்தால் தான். அதனால தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓலைச்சுவடியில் இந்த ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜாதகத்தை எழுதி வச்சாங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்கிறது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான் வாழ்வாதாரத்துக்கும் தான். ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயல் செய்யறதுக்கான நேரம் இருக்குதா இல்லையான்னு ஜாதகம் பார்த்து நீங்கள் செய்தீங்கன்னா நட்டம் கிடையாது. காசு பணம் இருக்குது இல்லைன்றது 2வது பட்சம். காசு பணம் இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் சாதிக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. காசு பணம் வச்சுக்கிட்டும் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. காசு பணமே இல்லைனாலும் சந்தோஷமாக நான் இருக்கிறேனுங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா? இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றி சொல்கிறேனுங்க. பிரமாதமான நேர காலங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வரும். இன்றைக்கி சம்பாதிச்சவங்க சாதித்தவங்க பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான சந்தர்ப்பம் தான் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதம். அப்படி என்ன சார் சந்தர்ப்பம் இருக்குது? ஆதாரம் இல்லாமல் சொல்லிட மாட்டேனுங்க. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். கை கொடுத்தா மீளலாம், சொல் கொடுத்தா மீள முடியாது. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன், தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி, லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில், அதாவது தனகாரகனோட சுக்கிர பகவான் சேர்ந்து ஏற்கனவே குரு பகவான் மாறினது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பிராப்தம். உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் இருந்த தனகாரகன் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் உச்சநிலையில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய பிராப்தம். ஆனாலும் இந்த ஜூலை மாதத்தில் தொழில் ஸ்தானாதிபதியும் புத்திர ஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் கொடுக்காத மிகப்பெரிய யோகத்தை சுக்கிர பகவான் தான் கொடுப்பார். நிறைய பேருக்கு தெரியும். சுக்கிரன் தொழில் ஸ்தானாதிபதியும் அவரே, புத்திர ஸ்தானாதிபதியும் அவரே. புத்திர ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானோட சேர்ந்து, அதாவது அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தேவ குருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா நம்ம பஞ்சம் தீர்ந்து போயிடுமா? அப்படி மட்டும் சொல்லிட முடியாது. அந்த நேரத்தில் 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் அந்த 6வது பாவகம் தான். ருணரோக சத்துருஸ்தானன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனோட தான் இந்த சுக்கிரனும் குருவும் சேர்ந்துருக்காங்க இந்த மாத தொடக்கத்தில், ஜூலை மாதம் 1ஆம் தேதி. அப்போது நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் தான் இந்த பிரபஞ்சம் இந்த நாளில் ஏற்படுத்தும். சார் எத்தனை நாள் சார் இது நடக்கும் சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் சேலஞ்சாக சொல்கிறேனுங்க. ஜூலை மாதம் பிறக்கப்பட்டு 16 தேதிக்குள்ளார உங்களுக்கு நல்லது நடக்கும். உழைப்புன்ற விதையை இந்த நேரத்தில் விதைத்தா மிகப்பெரிய வளர்ச்சின்ற விருட்சம் உருவாகும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களை உசுப்பேற்றுறதுக்கு, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது, அதுக்கு அவசியமும் இல்லை. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா அது எனக்கு பாவம், அந்த பாவம் எனக்கு வேண்டாம். இந்த நேரம் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு தொழில் நிமித்தமாக நல்ல மாற்றங்கள் வரும். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னா இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணமே வராது. இந்த நிமிஷம் வரைக்கும் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இந்த நேரம் உங்களை தூங்க விடாது. நாம் ஏன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? எதுக்கு யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு நாமளாக தேடிக்கக்கூடாதுன்ற எண்ணங்கள் வரும். நாம் ஏன் ஒரே நிறுவனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கணும்? அடுத்த நிறுவனத்துக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்ற எண்ணங்களும் உருவாகும். தொழில் நிமித்தமாக
சுயத்தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை மாற்றங்கள் செய்துக்கணும்னு நினச்சாலும் சரி, இந்த நேரம் உங்களுக்கு வழிவகுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய இன்னொரு பிரார்த்தம் உண்டு. 15 வருஷமாக நான் வாடகை வீட்டில் இருக்கிறேனுங்க, 20 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறேனுங்க, கொடுத்த வாடகை இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு வீடு வாசல் நான் வாங்கியிருந்திருப்பேனுங்க அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் சொந்த வீடு வாசல் உருவாகிறதுக்கு வாய்ப்புண்டு. கையில் 4 காசு பணம் இல்லை தம்பி, நீ பாட்டில் வீடு வாசல்னு சொல்கிறிய தம்பி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எத்தனையோ பேர் தேவைக்கு மீறி காசு பணம் வச்சுருந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கோம். 10 காசு இல்லாதவங்க பேச்சுக்கு சொல்கிறேனுங்க, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, சொந்த வீட்டில் ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டு நிற்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். அப்போ நேர காலங்கள் ஒருத்தர் யார் எங்கே வைக்கணுன்றது நேர காலங்கள் இல்லையா? உங்கள் ராசிக்கு 1, 2, 3, 4 இதுதான் 4வது இடம். 4வது இடம்னா சுபஸ்தானம் சொல்லுவாங்க. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில், உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய பார்வையில் வராரு. சனியுடைய பார்வையில் தான் வராரு. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பூர்வீக ஸ்தானத்தில் இருந்து, பூர்வீக ஸ்தானத்தில் இருந்தாவே உங்களுக்கு யோகம்தான். உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தை, 11வது பாவகம் லாபஸ்தானத்தை, 12வது பாவகத்தையும் பார்க்கிறார். செவ்வாய் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகமும் அவரே, லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகமும் அவரே. சுபஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி பார்வை வாங்கி லாபத்தை பார்க்கிறார். கொடுத்த பணம் சேர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஆன்லைனில் காசு பணம் ஏமாந்து விட்டேன், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன், இருக்கலாமா செத்து போயிடலாமன்ற மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களை கூட காசு பணம் ஏமாறுறதுக்கு ஒரு தகுதி நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குது அப்படின்னா அது சம்பாதிக்கிறதுக்கான தகுதியும் கண்டிப்பாக கொடுக்கும். என்னடா இப்படியெல்லாம் உதாரணம் சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க, என் மனசில் படுறதை சொல்கிறேனுங்க. நமக்கு ஒரு சங்கடத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது அப்படின்னா அந்த சங்கடத்துலேருந்து மீளறதுக்கான வாய்ப்பும் கொடுக்காமல் இருக்காது இல்லையா? நேற்று நம்ம நினைக்கல, அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு நினைக்கலைங்க. வீடியோ ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோவில் இந்த வார்த்தை நான் சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்கல. இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோடைய அனுகிரகங்கள் தான். அவனின்றி எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் தான் நான். எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறீங்க. அந்த மாதிரி வரக்கூடிய ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய மன அழுத்தம் எதுவாக இருந்தாலும் அந்த மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீடு வாசலுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், அல்லது வாங்கலாம், கட்டலாம். மனை சார்ந்த விஷயம் நடக்குமா சார்? கண்டிப்பாக நடக்குங்க, இதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக இந்த 5வது பாவகத்தில் செவ்வாய் இருக்கார்லவா, நீதிமன்றத்துலேயும் சரி, வழக்கு பிரச்சனை, ஊரில் பஞ்சாயத்து பிரச்சனை, கருத்து வேறுபாடு, போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்தது, செய்யாத இடத்துக்கு செஞ்சேன்னு பேர் வந்தது, இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி விரயச்செலவுனா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 12வது பாவகத்தையும் பார்க்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வச்சிருக்கிற வண்டி மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது பைக்காக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், இந்த நேரத்தில் நாம் செஞ்சு விடலாம், மாற்றி விடலாம் அப்படின்ற மாதிரி மாற்றலாம். திடீர் விரயச்செலவு, கல்யாணக்காரகன் சொல்லக்கூடிய கிரகன் சுக்கரன் தானே, இப்படியும் சொல்லலாமே. கல்யாணக்காரகன் சுக்கரன் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண ஸ்தானாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அப்போது மாதம் பிறந்து 3ஆம் தேதி, மாதம் புதன்கிழமை பிறக்குது. வியாழன் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உண்டான நாள் இல்லையா? அப்போது கரெக்டாக வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி தீராத திருமண தரையில் தீருது. என்ன சார் சொல்கிறீங்க, 3ஆம் தேதின்னு சொல்கிறீங்க, நடக்குமா சார்? ஒரு ராசியில் ஒரு கிரகம் பயணிக்கிறதுக்கு, சந்திரன் பயணிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை நாள் தேவைன்னா கிட்டத்தட்ட 9 பாதம், 3 நட்சத்திரத்தில் சந்திரன் ட்ராவல் பண்ணணும். கிட்டத்தட்ட அங்கேயே நமக்கு ஒரு 2.5 நாள் 2.25 நாள் வந்துடுது. சரிங்களா? ஒரு நாள் ஃபுல்லாகவே 24 மணி நேரம் ஒரே நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் ட்ராவல் பண்ணுறாரு ஒரு நாள்.
அப்போது 2 நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு 2 நாள் எடுத்துக்கிறார். 2 நட்சத்திரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் தான் 60 நாளைக்கு. அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 நாள். அந்த 2.25 நாள் சந்திரன் இங்கே இருக்கிறார். 3ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி முழுவதும், 4ஆம் தேதி முழுவதும், 5ஆம் தேதி காலையில், அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 மணி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த 3 நாளில் 10 வருஷமாக நான் வரன் பார்த்துட்டு இருந்தேன், 20 வருஷமாக வரன் பார்த்துட்டு இருந்தேன், பார்த்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது, பார்த்துட்டு போன மாப்பிள்ளை கல்யாணம் நடந்தது, இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்க, கல்யாணத்துக்கு என் ஜாதகம் லாக்கிப்படாது போல இருக்குது, நான் சம்சாரி ஜாதகம் இல்லை போல இருக்குது, சன்னியாசி ஜாதகம் போல இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட இந்த 3 நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, முடிவு, திருமணமா மறுமணமா அது உங்களுடைய பாடு. இந்த 3 நாளில் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சார் எப்படி ஆதாரம் கொடுங்க? திருமண ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் வந்துடுறார். திருமண ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் திருமண காரகன் உங்களுடைய ராசியை பார்ப்பார். இந்த ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், ஐன சுகஸ்தானாதிபதி குரு, அவர் உச்ச நிலையில் வந்துடுவார். அப்போ அவரும் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதனால் நீண்ட நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அபிலாசை, நீண்ட நாள் முடிவு, அந்த மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், திருமண தடைகள், இந்த மாதிரியான சூழல் எல்லாமே இந்த நேரத்தில் சரியாகும். அதே மாதிரி இந்த நாளில் இன்னொரு விஷயம் நடக்க போகுதுங்க. நான் வீடு வாசல் அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, வண்டி வாகனம் அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, என்னால் மீட்க முடியலைங்க, இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த 3 நாள் பயன்படுத்திக்கலாம். இந்த 3 நாள் பார்த்திங்கன்னா அடமானம் நகை நட்டு அடமானம் வச்சுருக்கிறேன், வீடு வாசல் அடமானம் வச்சுருக்கிறேன், அடகு வச்சுருக்கிற அமைப்பு, அதிலிருந்து நீங்கள் மீள்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரத்தை பார்த்துக்கோங்க. வரக்கூடிய ஜூலை மாதத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 90-95% சாதகமான கோட்சார கிரக அமைப்புகள் தான். பயன்படுத்தி பார்த்து சொல்லுங்கள். சரியா? ஒரு படி நீங்கள் முன்னுக்கு வைங்க, இந்த பிரபஞ்சம் உங்களை 10 படி தள்ளிவிடும். சரியா? அதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள். இந்த பதிவு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கணும், மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.